வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாவே நான் இப்போ பண்ணி பாருங்கள், ரெடி பண்ணி பாருங்கள். ரெடி பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த மெஷர்மெண்ட் எனக்கு வருது, இதுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கேட்டிங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்கிட்ட மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றதும் எனக்கு சொல்ல தெரியும். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நாளாக வந்து டீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறதால, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கிற டவுட்ஸ் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து பண்ணும்போது தான் வந்து நம்ம கரெக்டாக ஃபிட்டிங் கிடைக்கும். இல்ல நீங்க ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு அப்படின்னு போட்டிங்கன்னா, அந்த நடுவுல இருக்கிற டாட்ஸ் எல்லாம் சரியா வரலனாக்கா, கொஞ்சம் ஒரு மாரி பபிள்ஸ் இருக்கிற மாரி இருக்கும். ஸோ நம்ம மேல சாரி போடும்போது அது வந்து நமக்கு வந்து ஆடா தெரியும். அதாவது நல்லா பார்க்கறதுக்கு நல்லா தெரியாது. அதனாலேயே வந்து நெறைய கஸ்டமர்ஸ் வந்து நெறைய நம்மள விட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்கால பர்ஃபெக்ட்டா நமக்கு தெரியாததால நெறைய பேர் வந்து மிஸ் ஆயிடுவாங்க. ஸோ அப்பப்ப சரி ஒரு வாட்டி நீங்க பண்ணிட்டு புடிச்சு புடிச்சு குடுத்தீங்கன்னா கூட நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு வந்து ஓகே உங்களுக்கு அவ்வளவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க கத்துக்கும்போது நீங்க கரெக்ட்டான விஷயத்த கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அதனால நீங்க மிஸ் பண்ணாம வந்து நீங்க அந்த மாதிரியே கத்துக்கங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஒண்ணும் முடியல, இதுல ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு, ரொம்ப டைம் எடுத்து வருது அப்படின்னாக்கா, நீங்க பிரைவேட் கிளாஸஸ் வேணுனா கூட என்ன வந்து கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து நமக்கு வந்து எல்லா எல்லா சார்ஜஸ்லயும் நம்ம அஃபோர்டபுளாவும் வச்சிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சுன்னா வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஆளுக்கு தான் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். ஸோ யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு மட்டும் தான் நம்ம கிளாஸஸ் எடுக்கிறது. குரூப் கிளாஸஸ் வந்து நான் எடுக்கிறதே கிடையாது. ஏன்னா என்னோட என்னோட மெத்தட்ல வந்து நெறைய வந்து கால்குலேஷன்ஸ் இருக்கிறதால, குரூப் கிளாஸஸ் எடுக்கும்போது வந்து எனக்கு ரொம்ப அவங்களுக்கு போய் ரீச் ஆவாத மாதிரியே இருக்குது. ஸோ திருப்பி திருப்பி அவங்க டவுட் கேட்டுட்டே இருப்பாங்க. அதனால குரூப் கிளாஸஸே நான் வந்து இப்ப அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ முன்னாடியெல்லாம் வந்து நெறைய குரூப் கிளாஸஸ் போட்டிருந்தேன். ஒரே ஒரே டைம்ல வந்து 6 பேருக்கு, 7 பேருக்கு அந்த மாரி கிளாஸஸ். இப்ப வந்து எல்லாமே சிங்கிள் கிளாஸ்ன்றதால, ஸோ அந்த சார்ஜஸும் அந்த மாரி தான் இருக்கும். அதனால நீங்க உங்களுக்கு அஃபோர்டபுளா இருந்துச்சுன்னா, நீங்க ஜாயின் பண்ணின்னு கூட நீங்க பண்ணலாம். அப்படி இல்லன்னா வந்து நம்ம யூடியூப்ல வந்து நம்ம என்ன சொல்லி தரோமோ, இங்க நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லி தரோமோ, அதே தான் வந்து உங்களுக்கும் வந்து நான் வந்து டீச் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பா அத வந்து நீங்க அத பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ வேஸ்ட் ஆவாது. பட் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் எடுத்து பார்க்கணும். ஸோ உங்களுக்கு டவுட்டா இருந்தா லைவ்ல வந்து கொஸ்டின் கேட்கணும். அப்படி இல்லன்னா கமெண்ட்ஸ்ல கேட்கணும். ஸோ இப்படிலாம் கேட்டு நீங்க பண்ணீங்கன்னா தான் வந்து அந்த ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ கரெக்ட்டா கத்துக்கிட்டு நல்லா நல்லா ஏர்ன் பண்ணணும்னாக்கா, நீங்க நெறைய எஃபோர்ட் வந்து ஸ்டார்ட்டிங்லயே போடணும். ஸோ ரொம்ப ஏஜ் ஆன பிறகு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களால வந்து அந்த எஃபோர்ட் போட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட பாடி வந்து ஒத்துழைக்காது. ஸோ நமக்கு வந்து ஏன்னா இது ரொம்ப குனிஞ்சிட்டே செய்ற வேலை, ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ற வேலை, ரொம்ப டயர்ட் ஆகும். அதனால நம்ம சின்ன வயசுலயே இந்த வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டு, நம்ம ஒரு ஏஜ் வரும்போது நம்ம நார்மலா அத வந்து அப்படியே ரன் பண்ணிட்டே போலாம். ஸோ ரொம்ப லேட்டா வந்து ஷுரு பண்ணோம்னாக்கா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் கிளியரா வந்து சொல்றேன். ஸோ அந்த மாரி நமக்கு வந்து எல்லா இடத்துக்கும் இப்போ வந்து நம்ம பட்டி மெஷர்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ கிராஸ் பட்டி ப்ளவுஸுக்கு இப்போ ஸ்டிச் பண்ணுறோன்னா, ஸோ கிராஸ் பட்டி ப்ளவுஸ் வந்து இப்போ வந்து நெறைய ட்ரெண்டிங் வந்து கொஞ்சம் கம்மியானாலுமே, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, கிராஸ் பட்டி ப்ளவுஸ் வந்து ஒரு ஆஃப்டர் மேரேஜ் ஆனவங்க வந்து கிராஸ் பட்டி ப்ளவுஸ் யூஸ் பண்ணும்போது, அது வந்து கிரிப்பா இருக்குது. பிரின்சஸ் கட் வந்து எல்லாருக்குமே சூட் ஆவாது. ஜஸ்ட் ஒரு ப்ளவுஸ் மாரி வேணா போட்டுக்கலாம் ஒழிய, பட் நம்மளோட செஸ்ட் வந்து கீழ இறங்குன மாரியே இருக்கும். நம்ம பட்டி ப்ளவுஸ் குடுத்து பண்ணும்போது அவ்வளோ கரெக்ட்டா வந்து அவங்களுக்கு லுக் இருக்கும். ஸோ அந்த அந்த டைம்லலாம் அந்த பட்டி ப்ளவுஸ நெறைய யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதே சின்ன வயசா இருந்தா நீங்க பிரின்சஸ் கட்டே போட்டுக்கலாம். பிஃபோர் மேரிடா இருந்தா, ஸோ நம்ம வந்து இதுவே போட்டுக்கலாம். ஸோ அப்புறமும் கூட நம்ம அவங்க கரெக்ட்டா பாடிய மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப சாகியா இருந்துச்சுனாக்கா, நீங்க கண்டிப்பா வந்து பட்டி ப்ளவுஸ் பண்ணணும். ஸோ அப்போ பட்டி ப்ளவுஸ் பண்ணும்போது நம்ம பட்டி சைட வந்து ஃப்ரண்ட்டுக்கும், பேக்குக்கும் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே எல்லா சைஸ்க்குமே டிஃப்ரெண்ட் சைஸ் மெஷர்மெண்ட் வரும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 30னா ஒரு 30 சைஸ்னா 2 இன்ச்சஸ் வைக்கணும். 32னா வந்து 2.5, 3.5 அப்படின்றது இந்த ஒரு சைஸ்க்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் ஆகுது. அதெல்லாம் சில பேருக்கு வந்து தெரியாம என்ன பண்றாங்க, எல்லாத்துக்குமே எல்லாரும் ஒரே சைஸ் 2 இன்ச்சஸ்னா 2 இன்ச்சஸ், 2 1/2னா 2 1/2 அப்படி வந்து அப்படி வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடும்போது தான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஃப்ரண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து ரேஸ் ஆயிடுது. கஸ்டமர் வந்து நெறைய வந்து ஃபால்ட் சொல்றாங்க. ஸோ எனக்கு வந்து சரியா வந்து வரல.
கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு. ஸோ ஒரு வாட்டி மட்டும் தான் வந்து அவங்க வந்து ஃபால்ட்டு சொல்லுவாங்க. செகண்ட் டைம் வந்து ட்ரையல்க்கு வந்து குடுப்பாங்க. செகண்ட் டைமா சரியா பண்ண ரிப்பீட்டடா நீங்க அதே பண்ணீங்கனாக்காக நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மகிட்ட வந்து அவங்க வரமாட்டாங்க. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா வந்து கஸ்டமர் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். நம்ம கரெக்ட்டான ஒர்க் வந்து அவங்களுக்கு குடுக்கணும். சும்மாவே வந்து டைம் பாஸ்க்கு வந்து